ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் இந்த 60 டேஸில் நம்ம கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது. ஆல்சோ நானும் எந்த மாதிரி என்னோட டார்கெட்ஸ் வச்சு அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது நிறைய கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி நவம்பர் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ ப்ராப்பராக 60 டேஸ் தான் கரெக்டாக இருக்குது டு கம்ப்ளீட் 2025. நம்ம நினச்சா இந்த 2 months எதுவுமே பண்ண முடியாது. டைரெக்டாக 2026 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம நினச்சா இந்த 2 months நிறையாவே பண்ணலாம். 2 months 60 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 60 டேஸில் நிறைய பண்ணலாம். இந்த 60 டேஸில் ஒரு 10 கோல்ஸ் செட் பண்ணி இதுதான் டார்கெட் பண்ணணும்னு பார்த்தா அது கஷ்டம். பட் அட்லீஸ்ட் நம்ம டாப் 3 கோல்ஸ் வைக்கலாம். பட் நான் டாப் 1 கோல் தான் வச்சுருக்கேன் டு கம்ப்ளீட் இன் 2025. அண்ட் அதுக்கான ரோட் மேப் தான் என்னோட புக்கில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அதுக்காக டைம் கொடுக்கணும். ஸோ எல்லாமே நான் எனக்கு கோல் செட் பண்ண மாதிரி ரோட் மேப் ரெடி பண்ணியிருக்கேன். பட் உங்கள் கோல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடு ஹசல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் ஒரு 2 kg கம்மி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் ட்ராவல் போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் கோல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரோடு மேப் தான் ரெடி பண்ணணும். ரோடு மேப்னால் நீங்கள் அது அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 kg கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் உங்கள் ஃபுட் எந்த மாதிரி இன்டேக் எடுக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாதிரி வாக்கிங் பண்ணணும், இது நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுட்டு அது கண்டினியூஸ் 60 டேஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு குட்டி டார்கெட் தான் வச்சுருக்கேன் ரெகுலராக பண்ணுற மாதிரி, விச் இஸ் ஜர்னலிங். நான் இந்த நியூ ஹவுஸ் பெங்களூர் ஹவுஸ்க்கு வந்ததுலேருந்து எனக்கு ஜர்னலிங்க்கு ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes எனக்காக நான் ஜர்னலிங் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அந்த ஜர்னலிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் நம்ம தெரிஞ்சும் சில டைம் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதுக்காக இந்த டைம் இந்த 60 டேஸில் கண்டிப்பாக நான் டெய்லி ஜர்னலிங் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் ஜர்னலிங்கில் என்ன பண்ணுவேன்னு. ஸோ ஜர்னலிங்கில் நம்ம கிராட்டிடியூட் எழுதுறது, அப்புறம் நம்ம தாட்ஸ் எழுதுறது, நம்ம கோல்ஸ் எழுதுறது, அப்புறம் நம்ம டார்கெட்ஸ், அப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணது, ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணுறது தான் ஜர்னலிங். ஸோ நான் மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் யூனிவர்ஸ் இதெல்லாம் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால ஜர்னலிங் ஒரு வெரி குட் பார்ட். நான் இப்போ இல்லை ஒரு 2022 இருந்தே பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆன் அண்ட் ஆஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக பண்ணினது இல்லை. ரெகுலராக ரொம்ப டைமும் இருக்காது, ப்ளஸ் அது இம்பார்ட்டன்ஸும் தெரிய மாட்டேங்குது ஐ கெஸ். ஸோ அதனால இந்த டைம் நான் எப்படியும் 60 டேஸ் எனக்காக ஜர்னலிங் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹெல்த் கோல்ஸ் இருக்குது, ஆர் எல்ஸ் உங்கள் பர்சனல் கோல் இருக்குது, ஆர் எல்ஸ் உங்கள் ப்ரொஃபஷ்னல் கோல்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம்னா ஹெல்த் கோல்ஸ் ஒரு வெயிட் கம்மி பண்ணுறது, இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை நோ சுகர் டயட்டில் இருக்கிறது, ஆர் எல்ஸ் நோ ஜங்க் ஃபுட் 1 month அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ உங்கள் கோல்ஸ் எது ஹெல்த்தில் அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பர்சனல் கோல்னு பார்த்தா உங்கள் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் பர்சனல் கோல்ஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் கோல்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ஒரு பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், எந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இது நீங்கள் ப்ரொஃபஷனல் கோல்ஸில் பண்ணலாம். ஸோ நீங்கள் மேனேஜர் லெவலில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு இந்த 60 டேஸில் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ 2026 நீங்கள் உங்கள் கோலுக்கு வந்து ஈஸிலியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, ஐடென்டிஃபை. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஒரு புக்கில், ஃபோனில் இல்லை ஒரு புக்கில். ஸோ உங்கள் என்ன டார்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக அதை நோட்டில் ரோட் மேப்பாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபோன் இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஃபோனில் தான் எழுதி வைப்போம், ஃபோனில் தான் நோட்ஸில் மென்ஷன் பண்ணி வைப்போம், அப்புறம் எங்கேயாவது மெசேஜில் மென்ஷன் பண்ணி வைப்போம். பட் நம்ம ஒரு ரோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அதை டெய்லி பார்த்தோம்னா தான் அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் மைண்டுக்கு. அண்ட் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன ஆகும், நம்ம ஃபோனில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிஸ் பண்ணிடுவோம், எப்போவாது ஒன்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரெகுலராக ஒரு நோட் புக் யூஸ் பண்ணதும் அதில் எழுதி வச்சோம்னா அது ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் உங்கள் வால்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்கள் வால்ஸில் எங்கேயாவது ஒட்டி வைக்கலாம். ஸோ நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதும் அதை பார்க்குற மாதிரி, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை பார்க்குற மாதிரி, ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை பார்க்குற மாதிரி, எங்கேயாவது நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி வச்சோம்னா ஈஸியாக நம்ம மைண்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நான் ஸ்டெப் 3 1% இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்ம உடனே 100% இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து ஒரு 2 டேஸ் மட்டும் ஃபுல்லாக அது மேலே ஃபோக்கஸ் வச்சு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு பார்ப்போம். பட் அது 2 டேஸ்க்கு அப்புறம் கம்மியாக ஸ்லோ ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ டேஸில் பார்த்தோம்னா நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு கோலும் அச்சீவ் பண்ணாமல் இருந்திருப்போம். பட் அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போடாமல் ஜஸ்ட் டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் நம்ம 60 டேஸில் 60% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் டெய்லி, இது நம்ம டார்கெட்டில் வச்சுருக்கோம்னா டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணால் நம்ம கோலுக்கு நம்ம கிட்ட இருப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கார்னர் டெய்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி, ஃபுல் ஹவுஸ் ஒரே நாளில் க்ளீன் பண்ணாமல் டெய்லி ஏதாவது டஸ்ட் இருக்குது, ஏதாவது பிளேசஸில் ப்ராப்பராக இல்லை, அந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணணும். ஸோ டெய்லி ஒரு 1% மட்டும் க்ளீன் பண்ணி வச்சோம்னா நம்ம ஓவராலாக 2 மந்த்ஸில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக வச்சுருப்போம். தேர்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாக இறங்காமல் டெய்லி கொஞ்சம் ரீசர்ச் அதை பற்றி பண்ணுறது, கொஞ்சம் அதில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, கொஞ்சம் அதில் எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி திங்ஸ் வாங்குறது, எந்த மாதிரி வெண்டரை அப்ரோச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வச்சோம்னா நம்ம கோலுக்கு நம்ம கிட்ட இருப்போம். ஸ்டெப் 4, நோ மோர் மோட்டிவேஷன் வீடியோ. நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ், மோட்டிவேஷன் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், பட் அந்த ஸ்டெப் தான் எடுக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு மேலே மோட்டிவேஷன் வீடியோ பார்க்காம நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா தான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சில டைமில் ரொம்ப கான்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டு நம்ம மைண்ட் ஃபுல்லாகவே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு மைண்டில் மட்டும்தான் இருக்கும், பட் ஆக்ஷன்ஸில் இருக்காது. ஸோ இனிமேல் ரொம்ப மோட்டிவேஷன் வீடியோ பார்க்காம ஆக்ஷன் மட்டும் எடுத்தால் போதும், ஜஸ்ட் ஒரு 1% ஆக்ஷன் மட்டும் எடுத்தால் போதும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்டெப் 5, கிராட்டிடியூட் அண்ட் செல்ஃப் டாக். நம்ம டெய்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணணும். நம்ம எல்லாரும் லைஃப்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து என்னெல்லாம் நல்ல விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு, அது குட்டியான விஷயம் கூட இருக்கலாம். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப கோவம் வருது, பட் அதை கண்ட்ரோல் பண்ணி ஓகே ஃபைன்னு விட்டு அதை மூவ் ஆன் பண்ணி வர்றது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் அதை நினைக்கணும் பாசிட்டிவாக. ஐ ஹோப் இந்த 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வீடியோ விலாகில் பார்த்தீங்கன்னா நான் ராகி தோசைக்கு மாவு தான் அரைச்சி வச்சுட்ருக்கேன். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து 1 கிளாஸ் ராகி, அப்புறம் 1 கிளாஸ் ரைஸ் அண்ட் 1/2 கிளாஸ் உளுந்து. இதுதான் 1 நைட் பிஃபோர் ஊற வச்சுட்டு நைட் வந்து அரைச்சி வச்சோம்னா நம்ம மார்னிங் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப 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 ஹெல்தி. இது இட்லியும் பண்ணலாம், பட் எனக்கு இட்லியை விட தோசை தான் நல்லா இருந்தது. ஸோ நான் தோசை தான் பண்ணியிருக்கேன். இது மாவு வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப புளிக்காது, நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி புளிச்சு அப்படி பொங்கி வராது, பட் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படியே. அண்ட் ஆல்சோ நாங்கள் 3 பர்சன்ட்க்கு இவ்வளோ மாவு போதும். அண்ட் இந்த மாதிரி மிக்சரில் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் நல்லா மையா அரைக்கணும், அவ்வளோதான். ஸோ இட்லி தோசைக்கு நம்ம மாவு அரைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா சூப்பராக தோசை வந்தது. அண்ட் டின்னருக்கு ரசம் வச்சு ரைஸ் அண்ட் எக் அண்ட் கூடவே சிக்கன் இருந்தது கொஞ்சம், பட் கிரேவி ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, அதை இப்போ நல்லா சிக்கன் மட்டும் ரோஸ்ட் பண்ணிடலாம்னு சிக்கன் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் ரோஸ்ட் கொஞ்சமாக ஆயிட்டு. ஸோ இதுதான் என்னோட ருட்டீன் vlog-ஆ இருந்தது ஈவினிங். அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். நீங்க கோல்ஸ் என்ன வச்சிருக்கீங்க, டார்கெட்ஸ் என்ன வச்சிருக்கீங்கன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெஃபர் பண்றதுக்கு. அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்குறேன். until then bye.